ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2026 தேர்தல் என்னடா இப்படி இருக்கு, எப்போதாண்டா கவர்மெண்ட் அமையும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்குது. அதிமுகவோட எம்எல்ஏக்களை கொண்டு போய் ரெசார்ட்டாக மாற்றி மாற்றி தங்க வைக்கிற எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மனநிலைமையில இருந்தாலும் விசிக திருமாவளவன் அவர்களை அனுப்ப முடியாமல் தன் கட்சியோட வலு இழந்து விடுமே அப்படின்னு நினைச்சு தவிக்கிற திமுக கழகமா இருக்கட்டும், எப்படா ஆட்சியில உட்காருவோம், நம்ம எம்எல்ஏக்கள் இத்தனை பேரும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சும் ஒரு 116 கையில இருந்தும் இன்னும் 2 தொகுதியை கைப்பற்ற முடியாமல் ஆட்சியில் உட்கார முடியாமல் தவிக்கும் தாவேக தலைவரின் மனநிலை எப்படி இருக்கும்? இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்களின் மனநிலை தான் எப்படி இருக்கும்? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. 2026 தேர்தலை பற்றியும் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறத பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 116 தொகுதி கையில் இருந்தும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாம போறதுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 2 சவால், 2 பிரச்சனைகள். அதுல முதல் பிரச்சனை ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர். ஒரு 106 107 நம்பர் இருந்தாலே ஒரு கவர்மெண்ட்டை அவங்களா கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பொறுப்பு கொடுக்கறதும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கும் தான் ஆளுநருக்கு உரிமை இருக்கே தவிர, நீங்க மொத்த தொகுதியையும் கொண்டு வந்தா தான் 118 அந்த நம்பர் கொண்டு வந்தா தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பேன். நீங்க இப்போ ஆட்சி அமைச்சிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்காம போயிட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு நாங்க முடியும்? நிரந்தரமான அரசியல் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முட்டுக்கட்டையா நிக்கிறாரு இவரு. முதல் விஷயம் இது. ரெண்டாவது, தமிழக அரசியலில் இருபெரும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் புது கவர்மெண்ட்டை ஆட்சியில உட்கார வைங்க, சீக்கிரமா அழைப்பு விடுங்கள் அப்படின்னு சொன்னாலும் திரைமறைவுல அவங்களுக்கு வருத்தம் இருக்குது, தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மனநிலைமையில இருந்தாலும் நீங்க ஆதரவு தெரிவிக்க கூடாது, இத்தனை வருஷமா எங்க கட்சியில பயணிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கேட்ட தொகுதியில நாங்க சீட் கொடுத்துருக்கோம், உங்களுக்காக நாங்க இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். இப்ப காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சதுக்கு போராட்டம் நடத்தும் போது திமுக காரவங்க எல்லாருமே அவங்கள அடிச்சு விரட்டி துன்புறுத்திருக்காங்க. அது நம்ம நியூஸ் சேனல்ஸ்லேயே போட்டிருக்கோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கவர்மெண்டோட சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திச்சாரு. இப்போ அவங்க கடைசியா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருக்கிற அதிமுக என்ன செய்யும்? அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாமே ஏற்கனவே எடப்பாடி மேல அதிருப்தியில இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதுல இருந்தே தன்னோட சுயநலத்துக்காக கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்காரு, யார் வெளியே போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்றதை கேட்டுதான் கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே செயல்படணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருக்கவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு தொகுதியில கூட இவர் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாரு, ஒரு எலெக்ஷன்ல கூட மொத்தமும் ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் இருக்காங்க, கடும் அதிருப்தியில இருக்காங்க. ஸோ ஒன்று டிஎம்கே 2வது இடத்துக்கு போயிடுச்சு, 3வது அதிமுக 3வது இடத்துக்கே போயிடுச்சு. இப்போ இந்த 2 கட்சியும் சேர்ந்து பவர் பிளே பண்ணாங்க அப்படின்னா புதுசா உள்ள வந்திருக்க தாவேக தலைவர் தாங்குவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு. அது மக்கள் தான் பதில் சொல்லணும். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட்ல மக்கள் இருக்க மாட்டேன்றாங்க. இப்போ தாவேக தலைவர் ஓட்டு கேட்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தாரு, உங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு விஜய் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா மக்கள் இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா தாவேகாவுக்கு 2 பேர் ஓட்டு போட்டா பரவாயில்ல, நீங்க 2 பேர் தாவேகாவுக்கு போட்டுருங்க, நாங்க 2 ஓட்டுனாச்சும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாத்தி மாத்தி போடுறோம். ஏன்னா பணம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு சில பக்கமெல்லாம் வெள்ளி சில்வர் பாத்திரம் கொடுக்குறாங்க, ஒரு சில பக்கம் கோல்டு வெள்ளி பணம் எல்லாமே வாரி இறைச்சிருக்காங்க. இப்போ அது வேற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. எலெக்ஷன்ல எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுமேனு சொல்லிட்டு அதிமுகவும் பணம் செலவு பண்ணிட்டாங்க. 2வது முறை வரலாறுலயே திமுக ஜெயிச்சது கிடையாது. இந்த தடவை அந்த சாதனையை முறியடிச்சு
திமுக 2வது முறை ஆட்சியில உட்காந்து அது இல்ல அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக திமுக பயங்கரமா செலவு பண்ணாங்க. ஸோ இப்ப அவங்க செலவு பண்ண காசை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்குனாச்சும் ஆட்சியை பிடிச்சாகணும். திமுகவும் அதிமுகவும் வரல, தாவேக்கா வந்துருச்சு. இப்ப வந்து திமுக கிட்ட 60 கணக்கு சீட் இருக்கு, அதிமுக கிட்ட 53 கணக்கு சீட் இருக்கு. இப்ப 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தலாம். பிஜேபி வந்து டபுள் இன்ஜினா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால வந்து ஆளுநரை வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா யார் தலைவரா இருப்பா, யார முதல்வரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க? இப்ப இவங்க கட்சியிலயும் மூத்த தலைவர்கள் இருக்காங்க, மூத்த உறுப்பினர்கள். இந்த கட்சியிலயும் மூத்த தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள். யாருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்காங்க, அப்ப யாருக்கு அமைச்சர் பொறுப்பு தருவாங்க? ஸோ இதெல்லாம் கேள்வி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருக்காங்கல்ல. ஸோ வந்து அவங்க கண்டிப்பா வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அப்படியே ஒண்ணு சேர்ந்தாலும் மக்கள் வந்து என்ன மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இத்தனை வருஷமா எதிரி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு தாவேகா தலைவர் விஜய் ஒழிக்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எந்த வருஷத்துலயும் வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் சேர்ந்து நின்னாலும் எத்தனை தேர்தல் வந்தாலும் ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ வந்து இன்னொரு 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது தாவேக்காவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பிரச்சனை தான். அதிக பெரும்பான்மையை நிரூபிச்ச கட்சி ஆட்சியில உட்காந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்து 234 தொகுதிக்கும் தேர்தல் வரும். இதே குடியரசுத் தலைவர் ஆட்சி வச்சாலும் 6 மாசத்துக்கு பிறகு 234 தொகுதிக்கும் எலெக்ஷன் வந்துதான் தீரும். ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி வச்சு பிரதமரோட சில குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக இந்த வேலையை அவங்க பாக்குறாங்களா, இல்ல உண்மையாலுமே பெரும்பான்மை தான் பிரச்சனை அப்படின்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து ரூலிங் பார்ட்டியா வரும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருந்துச்சு, பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர் இல்லை. அப்படி இருக்கும்போதே அவசர அவசரமா வந்து கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ வந்து இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாடு மக்களோட முடிவுக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் ஆளுநர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. இப்போ 10ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு டேட் வந்து ஆளுநர் பிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. லோக் பவனோட அறிவிப்பு அதுதான். 10ஆம் தேதிக்குள்ள கவர்மெண்ட் அமையல அப்படின்னா குடியரசு ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தமிழக மக்களும் ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மெஜாரிட்டியா இப்ப எந்த கட்சி இருக்குது? 116 சீட்டு கையில வச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் தான். முறையா தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு ஆட்சி கட்டளில் அமர்த்தி அவங்க கையில பொறுப்பு கொடுக்கறது தான் சரியான முடிவா இருக்கும். இதற்கு துணை நிற்க வேண்டியதும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியதும் ஆளுநர் தான். தமிழக மக்கள் இப்படி ஒரு தேர்தலை எக்காலத்திலையும் சந்திச்சிருக்க மாட்டோம், இந்த தடவை சந்திச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட முடிவு தான். மீண்டும் ஒரு முறை குடியரசு ஆட்சி அமைச்சு 234 தொகுதிக்கும் தேர்தல் வந்தா கண்டிப்பா அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. உங்களோட மனநிலைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.